ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி சண்டேன்றதுனால காலையில் மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காரு எங்கள் வீட்டில். அது கூட முட்டை வேணும்னு சொல்லி பசங்க சொன்னதுனால ஆளுக்கு 2 முட்டை வர மாதிரி மார்னிங்கும் லஞ்சுக்கும் வேணுங்கிறதுனால ஆளுக்கு 2 முட்டை கணக்கு 8 முட்டை வேக வச்சேன். இப்போது மட்டனுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன். வெங்காயம் தக்காளியில் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சாச்சு. இது வதக்கிறதுக்கு, அது குழம்புக்கு. வதக்கிறத இப்போ நம்ம வதக்கிடலாம். ஒரு கடாயில் அரைக்கிற வெங்காயம் தக்காளியை வதக்க போகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி 2 கிலோ கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. மதியத்துக்கும் மட்டனே தான். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ளேவர் அப்படியே பயங்கரமாக வருது. இப்போ குழம்பு பண்ணிடலாம். நம்ம இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி ஆற வச்சிட்டேன். சண்டே எப்பயுமே எழுந்திரிக்க லேட்டாகிடுது. 8 மணிக்கு தான் எழுந்து கடன்னு வேலை ஆகிட்டுருக்கு. வெங்காயம் கருவேப்பிலாம் சேர்த்து வதக்கிறேன். மதியத்துக்கு பசங்க மீன் இறாலாம் கேட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டார். அதனால் 2 நேரத்துக்கு இன்றைக்கி மட்டன் தான். மட்டனும் எக்கும் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே எப்பயுமே அடி பிடிக்கும். நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டு இப்போ மட்டன் சேர்த்துட்டேன். க்ளீன் பண்ண மட்டனை
குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. சைடில் தோசையும் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ அவிச்ச முட்டையை கீறிட்டு சேர்த்துறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மார்னிங் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். இப்போ மதியத்துக்கு நான் ரைஸ் வச்சாச்சு. மதியத்துக்கும் மட்டனு அந்த குழம்பே தான், அதனால் அப்படியே சாப்பிட்டா போர் அடிக்கன்ட்டு கறியை ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு கடாயில் எடுத்துக்கிறேன். எல்லா கறியும் ஃபில்ட்ரு பண்ணி கடாயில் வச்சாச்சு. இந்த குழம்ப ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூடு பண்ணி மாற்றிட்டேன். நம்ம இந்த கறியை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பொடி சேர்த்துட்டு, மசாலா பொடி கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி கொடுக்கலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கூட இது மாதிரி ஒரே ஐட்டம் தான் பண்ணியிருக்கோம், குழம்பு சிக்கனோ மட்டனோ குழம்பு வச்சுருக்கோம் அப்படின்னா டக்குன்னு குழம்புல கொஞ்சம் கறி விட்டுட்டு ஒரு பாதி கறி எடுத்து இது மாதிரி உடனடியாக ஒரு எண்ணெய் கிண்ண ஒன்றும் இல்லை, டைமும் எடுக்காது, டக்குன்னு போட்டு அந்த மசாலா போட்டு உப்பு போட்டு சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதை ஃப்ரை பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கெஸ்ட்டு வரவங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, அப்போ வந்து குழம்பு கறி அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண கறி ஒரு எக்கு வச்சு ஒரு ரசம் பண்ணி நம்ம அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம்னா கூட அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், நமக்கும் 2-3 ஐட்டம் வச்சு சாப்பாடு போட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும். இது வந்து உடனடியாக செய்கிறதுக்கு நான் சொல்கிறேன். சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சாதத்தோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஐட்டன்றதுனால இது மாதிரி செய்து கொடுத்தா பசங்களுக்கும் காலையில் குழம்பு இப்போ வறுவல்ன்ற மாதிரி கசந்து சாப்பிடுவாங்க. மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ சாப்பாடு வச்சுக்க போகிறோம். தட்டில் சாதம் வச்சுட்டேன். கூடவே ஒரு முட்டை வச்சு குழம்பு ஊற்றியாச்சு. ரெண்டு பீஸ் கறி. இப்போது வறுத்த கறி. லஞ்ச் ரெடி. சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ஐடியா படி கறி வறுவல் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.